வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்த்ரோபிளாஸ்டி இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இது யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்த்தோபெடிக் டிஸார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு பண்ணுவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட்டில் ஒரு மூமெண்ட் வந்து பாசிபிள் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம புதுசாக ஆர்டிஃபிஷியலாக போன் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவோம் ஜாயிண்ட்டில். ஸோ அதைத்தான் நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபீமர் இருக்குது. இந்த ஃபீமரில் இந்த மேலே இருக்கக்கூடிய ஹெட்டு பார்ட்லாம் உடஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி, இங்கே அசிட்டாப்ளம் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இங்கே வந்து மூவ்மெண்ட் பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? மூவ்மெண்ட்டே பாசிபிள் இல்லாத ஒரு ஜாயிண்ட்டில் ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணி நம்ம ஜாயிண்ட்டை மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியராக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கார்டிலேஜோட திக்னஸ் கம்மியாகிக்கிட்டே வரும். அதனால் போன் வந்து எரோசன் ஆகிட்டு நமக்கு போன் அண்டு ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ அதுதான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணலாம். அதே போல் ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் நெக்கில் ஃப்ராக்சர் ஆகிட்டு அது யூனியன் ஆகாமல் இருக்குது. அன்யூனிட்டட் ஃபெமோரல் நெக் ஃப்ராக்சர். ஃபெமோரல் நெக் வந்து யூனியன் ஆகாமல் போயிடுச்சு அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணிக்கலாம். அந்த நெக் ரீஜன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு போன் லைக் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் வேல்கஸ் இருக்குது, உங்களுக்கு கட்டவிரல் வேல்கஸ் இருக்குது, அவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணலாம். ஓகேவா? அவங்களுடைய போனில் வந்து ஆஸ்டியோட்டோமி பண்ணி கொஞ்சத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணுவோம். ஓகேவா? அதே போல் ஒரு போனில் வந்து பிளட் சப்ளை இல்லாமல் நெக்ரோசிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா டியூமர் இருக்குது, போன் டியூமர் இருக்கவங்களுக்கு நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா இது அந்த டியூமர் இங்கே தனியாக இருக்கும். இங்கே இது வந்து நமக்கு மூமெண்ட் கொடுத்தாலும் அது ரொம்ப நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ போன் டியூமர்ஸ்க்கு இது சூட்டபிள் கிடையாது. அதே போல் ஜாயிண்ட் ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக அசிட்டாப்ளம் வந்து டிஸ்பிளாசி ஆகுது, அசிட்டாப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரேட் ஆகிட்டே வருது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஓகே, அடுத்ததாக வேறு யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா போன் டியூமர்ஸ் வந்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணிக்கலாம். அதே போல் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அவங்களால ஜாயிண்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணி மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அசிட்டாபுலர் டிஸ்பிளாசியா நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த அசிட்டாபுலம் ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது. அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிளேட்டை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணிடுறோம். அதனால் அவங்களுக்கு ஜாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் ஈஸியாக இருக்கும். அதே போல் ஷோல்டர் வந்து ரொம்ப ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரோசன் அப்படின்னா மூவ்மெண்ட்டே நடக்காது. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர். அடுத்து லூஸ் ஷோல்டர், ரொம்ப ஈஸியாக மூவ்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரி டயத்தில் கூட நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணி அதை வந்து கரெக்டாக ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இண்டிகேஷன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். இங்கே கான்ட்ரன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்க வேண்டாம், இது வந்து இதோட கண்டினியூஷன். ஓகேவா? அடுத்ததாக கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். இதுக்கெல்லாம் இது கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன். நமக்கு ஜாயிண்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணக்கூடாது. அதே போல் செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செப்சிஸும் ஒன் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான். ஆஸ்டியோமைலைட்டிஸ். ஸோ ஆஸ்டியோமைலைட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் வரனால தான் நமக்கு இந்த போன் பார்ட்டில் வந்து ஸ்வெல்லிங் வரும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன் தான். அதே போல் அவங்களுக்கு எதாவது நியூரோபதி இருக்குது, நர்வில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணக்கூடாது. அந்த நம்ம எந்த ஜாயிண்டில் ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணுறோமோ அதை சுற்றி மசில் ரொம்ப பேரலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்பையும் நம்ம அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஒன்று நர்வில் ப்ராப்ளம் இருக்கணும், அல்லது சுற்றி வர இருக்கக்கூடிய மசிலில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது போனில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணக்கூடாது. அவ்வளோதான்.
கேஸ் இப்போ ஆர்த்ரோபிளாஸ்டியோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்த்ரோபிளாஸ்டி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, வேறு ஒரு மெட்டல்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் 2 இருக்குது. ஹெமி பாதி ஜாயிண்ட்டை மட்டும் வைக்கிறது, இதே போல் டோட்டல் ஜாயிண்ட்டே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டல் ஜாயிண்ட்டே வச்சோம் அப்படின்னா அது டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்த்ரோபிளாஸ்டி. அடுத்ததாக எக்ஸிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி 2வது டைப்பு. எக்ஸிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் மட்டும் உண்டு பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம சொன்னோம் கார்டிலேஜ் வந்து இப்படி போகிறதான ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லாம் வருது. ஸோ அந்த கார்டிலேஜுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபில் ஆகும். ஸோ அது ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா விட்ருவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கு பேர் எக்ஸிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா போனில் வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் க்ரியேட் ஆகாது. ஸோ இதில் நம்ம புதுசாக ஜாயிண்ட்டை வந்து உருவாக்குறாங்க அப்படின்லாம் சொன்னோம்ல, அதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தெசிஸ். நம்ம வெளியே இருந்து எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம உடம்புக்குள்ள வச்சாலும் அதுக்கு பேர் ப்ராஸ்தெசிஸ். ஓகேவா, ஸோ அது வந்து மேக்ஸிமம் மெட்டல் அல்லாய்ஸ் 1 or more மெட்டல்ஸ்லாம் சேர்ந்து மெட்டல் அல்லாயாக சேர்ந்து அதை தான் நம்ம ப்ராஸ்தெசிஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 ப்ராஸ்தெசிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆஸ்டின் மூர் ப்ராஸ்தெசிஸ். ஸோ இது வந்து நம்ம ஹிப் ஜாயிண்ட்டில் அசிடாபுலர் ரேப்ரம் இதே போல் ஃபீமரோட ஹெட்டு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக தாம்சன் ப்ராஸ்தெசிஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஸ்தெசிஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் காம்போனண்ட்டு புதுசாக வைக்கிறோம் இல்லையா, ஹெட்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர், இப்போ அசிடாபுலர் ரேப்ரம் மாதிரியான ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் தான் ப்ராஸ்தெசிஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் காம்போனண்ட். ஓகே, இப்போ காம்போனண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ போன் இருக்குது அப்படின்னா போனுக்குன்னு ஒரு சிமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ போன் சிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெத்தில் மெத்தாக்ரைலேட் காம்போனண்ட். ஓகேவா, சிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ராஸ்தெசிஸ்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிமெண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம ஹிப் ஜாயிண்ட் மெயின்டைன் பண்ணலாம், சிமெண்ட் யூஸ் பண்ணாமலையும் நம்ம ப்ராஸ்தெசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே போன் சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நான் சிமெண்டட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, நான் சிமெண்டட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யங்கராக இருக்கவங்க, ஓகேவா, அவங்களுக்கு தான் நான் சிமெண்டட் ஆர்த்ரோபிளாஸ்டி தான் பண்ணுவோம். ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆர்த்ரோடெசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். ஆர்த்ரோடெசிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயிண்ட்டை வந்து மூவே பண்ண வேண்டாம். இப்போ ஒரு போனில் ஒரு செக்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்ருவாங்க, அந்த 2 போனையும் அட்டாச் பண்ணி விட்ருவாங்க, அவ்வளோதான். இது வந்து ஆர்த்ரோடெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை மாற்றி வச்சுட்டு இங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை மாற்றி வச்சுட்டு 2யும் மூவ் பண்ணுற மாதிரி மாற்றுறாங்க. ஓகேவா, இது இப்போ வந்து டெவலப்மெண்ட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க, இப்போ அந்த சிமெண்ட்டும் இல்லாமல் நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் தான். ஸோ நான் ஆர்த்ரோடெசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆர்த்ரோபிளாஸ்டிக் எந்த ஜாயிண்ட் ஒத்து இல்லையோ அந்த ஆர்த்ரோபிளாஸ்டிக் ஒத்து வர ஜாயிண்ட்டை ஆர்த்ரோடெசிஸ் பண்ணிடுவாங்க. ஆர்த்ரோடெசிஸ் அப்படின்னா 2 போனி செக்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணிடுறது. இப்போ 2 ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பாசிபிள் கிடையாது, அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இது ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 வகையான அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் சர்ஜிக்கலில் அவங்க ஒன்று போஸ்டீரியோ லேட்ரலாக கட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ போஸ்டீரியோ லேட்ரலாக அல்லது டேரெக்டாக லேட்ரல் சைடு மட்டும் அல்லது ஆன்டீரியோ லேட்ரல், இந்த மாதிரி 3 டைப்பாக அவங்க கிழிச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சிஷனில் ஒரே ஒரு இன்சிஷன், ஓகேவா, சிங்கிள் இன்சிஷன் அப்ரோச்சும் இருக்குது, 2 இன்சிஷன் அப்ரோச்சும் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து மொத்த போனையும் கட் பண்ண மாட்டாங்க, மொத்த சர்ஜரியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, சும்மா ஒரு சின்ன இன்சிஷன் மூலமாக சர்ஜரி முடிச்சிடுவாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் சர்ஜிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக லேட்ரலாக வெட்டி அடித்து அதுக்கப்புறம் போனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுறது. இதுவும் அப்ரோச் தான், இதுவும் அப்ரோச் தான். ஓகே, இப்போது நம்ம ஒருத்தருக்கு ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணுறோம், அதனால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ். ஓகேவா, நம்ம வந்து வெயின்ஸ் ஏதாவது பண்ணுறோம், அதில் ஏதாவது ஸ்டாட்டிக்காக ஏதாவது போயிட்டு நமக்கு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது டீப் வெயின் த்ரோம்போசிஸில் போய் முடிஞ்சிடும். அடுத்ததாக இன்ஃபெக்ஷன், நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுறனால ஏதோ வெளியே இருந்து இன்ஃபெக்ஷன் உள்ள போக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நர்வ் பால்சி, அதாவது நர்வ் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நர்வ் இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹிப்பில் பண்ணுறோம் அப்படின்னா சயாட்டிக் நர்வ் வந்து மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகும். அடுத்ததாக வாஸ்குலர் இன்ஜூரி, நம்ம ஏதாவது ஆர்ட்ரியாக கட் பண்ணிடலாம், வீனஸை கட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்மளுடைய வாஸ்குலர் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன்
அடிபடலாம். ஸோ ஃப்ராக்சர் வரும். அடுத்தது ஜாயிண்ட் வந்து ஒரேடியாக போய் சேர்ந்துடலாம், டிஸ்லோகேட். ஓகேவா? போனி மூமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா டிஸ்லோகேட் ஆகும். அடுத்ததாக நியூ போன் ஃபார்மேஷன். நம்ம ஒன்ஸ் ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக போன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அதோட ரேஞ்ச் ஆஃப் ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த போன் வந்து புதுசாக போனும் ஃபார்ம் ஆகுது, நம்ம ஆர்த்ரோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த மூவ்மெண்ட் வந்து நார்மலாக இருக்காது, ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்த்ரோபிளாஸ்டி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.